Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான தத்தோஜனம் அப்படின்றது தயிர் சாதம் தான். இதை பிரசாதமாக கொடுப்பாங்க. இதில் என்ன இன்றைக்கி டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண அரிசியை வச்சு பண்ணலை, சாமை அப்படின்ற மில்லட்டை வச்சு பண்ணியிருக்கேன். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். சாதத்தில் செய்கிற தயிர் சாதத்தை விடவே இந்த சாமை அரிசியில் செய்கிற தயிர் சாதம் அவ்வளோ டேஸ்டியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு பவுலில் சாமை அரிசியை ஆட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 250 ml பிடிக்கிற கிளாஸில் ½ கிளாஸ் அளவுக்கு தான் சாமை எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிடலாம். நம்ம தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணும்போதே தேவையில்லாத திப்பு திப்பையாக இருக்கிறதெல்லாம் அப்படியே மேலே நின்றுடும். அதை ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு சாமையை மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ½ an hour ஊற வச்சுக்கலாம். இப்போ சாமை சூப்பராக ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ ஊற வச்சுருந்த சாமை அரிசியை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அரை கப் சாமை அரிசிக்கு 2 கப் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே மெஷர்மெண்ட்லேயே அளந்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போது இந்த சாமை அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு 3-4 விசில்ஸ் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போது சாமை குக் ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குதுன்றதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாமை சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. நம்ம ஆட் பண்ண வாட்டர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிவிட்டு சூப்பராக குழைய வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புளிக்காத தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே தயிர் சாதத்தில் தயிர் கம்மியாக தான் இருக்கணும். பால் கொஞ்சம் அதிகமாக விட்டு பிசைஞ்சு வச்சிடணும். அப்போ என்ன ஆகுனா தயிரும் பாலும் கலந்து இப்போ மத்தியானம் சாப்பிட்றோம் அப்படின்னா இதை காலையிலையும் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா தயிர் சூப்பரான பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ வெறும் தயிரை மட்டும் நீங்கள் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா சில சமயம் தயிர் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு புளிச்சு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு தான் தயிர் கால்வாசி ஊற்றி பால் அரைவாசி ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை ஆட் பண்ணிடலாம். பட்டரை ஆட் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டுறலாம். இந்த சாமை அரிசிக்கு தேவையான சால்ட்டை நான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். ஒரு தடவை நீங்கள் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவையாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாதம் பார்த்திங்கன்னா போக போக இறுகிடும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே பால் விட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம்பருப்பை பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. கூடவே 4-5 போல் முந்திரி, ஒரு 2-3 பச்சை மிளகாயை நல்லா வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு தாளித்து வந்ததுக்கு அப்புறமா இதுலேயே கொஞ்சமாக சீவி வச்சுருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு கேரட் ரொம்பவே டேஸ்ட் ஆட் பண்ணோம். அதே மாதிரியே சீவி வச்ச மாங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் அங்கங்கே புளிப்பு தர்றதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். நம்ம ரொம்ப மெல்லிஸாக சீவி இருக்கிறதுனால இது வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. ஒரு 2 மினிட்ஸ் வெந்தாலே போதும். இப்போது இந்த வெந்த விஷயங்களை தாளித்த விஷயங்களை நம்ம தயிர் சாதத்தோடையே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் தயிர் சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான தத்தோஜனம் நம்ம வீட்டிலையே சாமை அரிசியில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவுமே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.